எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஜனவரி 24ஆம் தேதி வந்து நம்மளோட மணிகண்டனுடைய நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ராஜேஸ்வர் கைலாசசாமி அப்படிங்கிற வந்து இயக்குனர் இயக்கியிருக்காப்புல. அதுக்கப்புறமேட்டு ஷான்வி, மேக்னா, குரு சோமசுந்தரம்லாம் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து விக்கிபீடியாவில் பார்த்து இங்கே படிச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும். வேற நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் கிடையாது. சரி, படம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கு. அதாவது குட் நைட் அப்படிங்கிற படத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் லவ்வர் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சாப்புல. அதுக்கப்புறம் குடும்பஸ்தன் அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட வந்து இந்த மிடில் கிளாஸ் லைஃபுக்குள்ள என்னென்ன மாதிரியான படங்கள் வருதோ அந்த மாதிரியான படங்கள் எடுத்து தான் வந்து நம்மளுடைய மணிகண்டன் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கு ஒரு காரணம் அவர் சொல்றாரு. நம்ம இப்போ சர்வே பண்ணிக்கிறது தான் வந்து சினிமாவில் முக்கியமான விஷயமே தவிர நம்ம போய் உலகத்தை காப்பாற்றுற மாதிரியான கதைகள்லாம் நம்மளுடைய இடத்துக்கு பண்ண முடியாது. நம்ம வந்து மக்கள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மளுடைய உருவத்துக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் வந்து பண்ணோம் அப்படிங்கிறது தான் மணிகண்டனோட விஷயம். நான் ஜெய்பீம் படத்தை விட்டு தான் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜெய்பீம் படமும் மணிகண்டனோட நடிப்பில் வந்து மிக அற்புதமான திரைப்படம். அந்த படத்துக்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கையில் இந்த 3 திரைப்படங்களும் ஓரளவுக்கு வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய டெடிகேஷனு, அவருடைய உண்மையான திறமை அப்படிங்கிறத வந்து எந்தவித மாற்று கருத்துமே சொல்ல முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பு திறமை உள்ளவர். மெமிக்ரியில் வந்து மணிகண்டனுக்கு எவ்வளோ மெச்சூர்டான அந்த மெமிக்ரி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். இப்போ பக்கமாக அவருடைய இன்டர்வியூ பார்க்கும்போது லைஃப்பை பற்றி அவருடைய புரிதலாக இருக்கட்டும், மெமிக்ரி பற்றி அவருடைய புரிதலாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அவர் ரசிக்கிற தன்மைகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. கமல் சாரோட ஃபேன் அப்படிங்கிறனால கமல் சாரோடைய ஒவ்வொரு படங்களையும் அவர் எப்படி ரசிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்த்து ரசிக்க முடிஞ்சுது. சரி, படத்துக்குள்ள வருவோம். சரி, குடும்பஸ்தன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான கதை? உங்களை மாதிரி என்ன மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு மையனுடைய கதை. ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை செய்யலாம். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்யலாம். வேலை செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே வேலையை விட வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அந்த வீட்டுக்கு மூத்த பையனாக இருக்கான். இவனுடைய வருமானம் தான் மிக முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, வருமானத்துக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அவனுடைய லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவன் வந்து வேற கேஸ்ட் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுறான். அதாவது எஸ்சி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த டைரெக்டாக சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வேற ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவன் வீட்டுக்குள்ளே அவன் அந்த பொண்ணை எப்படி நடத்துவாங்க, அவனுடைய வாழ்க்கையை எப்படி பார்ப்பாங்க, அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காங்க. இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, எல்லா விஷயங்களையுமே ரொம்ப சீரியஸான இடத்த கூட அவங்க காமெடியான ஒரு டோன்லேயே காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த படத்தில் ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஜாதியை பற்றி பேசினாலும் சரி, அதே மாதிரி ஒருத்தங்களை மட்டம் தட்டினாலும் சரி, எல்லா சீக்வன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காமிக்கலான ஒரு டைமில் தான் கொண்டு போயிருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயமா எல்லாத்தையும் போட்டு வந்து மண்டையை கழுவுற விஷயம் மாதிரி காட்டாமல் காட்டியிருக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். சரி, அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறா? இவன் அந்த வேலை போன பிறகு அந்த வேலை போனது வீட்டுக்குள்ளே சொல்லாமல் எப்படியாவது வந்து மீண்டு வந்துடணும், ஒரு 2-3 மாதத்தில் வேலை கிடைச்சிடும், அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது வந்து கடன் வாங்கியாச்சும் வீட்டை காப்பாற்றிடலாம், செலவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடன் வாங்கி பண்ணுறான். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கிட்ட பேசி வந்து நான் வந்து ஒரு கடையை எடுத்து நடத்தணும், பேக்கரி நடத்துகிறேன். அந்த பேக்கரி நடத்தும் போது ஆப்போசிட்டில் இன்னொரு பேக்கரி வந்துடுது. அந்த பிஸ்னஸ் அடி வாங்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அதில் ஃபெயிலியரே பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் ஒரு லிமிட்டுக்கு மேலே, அதாவது என்ன நினைக்கிறான்னா, ஒரு கௌரவத்துக்காக வேலையை விட்டுட்டு வந்துட்டான். வந்த பிறகு கௌரவத்தை விட்டு போய் வந்து கடன் வாங்கிட்டான். கடன் வாங்கின பிறகு அந்த கடன் அடைக்கிறதுக்காக நிறைய சிரமப்பட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு தெரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஒரு சீன்லாம் அந்த கடன்காரங்க துரத்தின உடனே அது வழியில் போய் அந்த பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அந்த சிரமப்படுற சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வந்து அந்த உடஞ்சி போய் தன்னோட லைஃப்பில் வந்து அவர் பட்ட வழிகளை சொல்கிற இடமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது என் லைஃப்பில் நான் பார்த்தேன் சில விஷயங்களை. 35 வயசு வரைக்கும் நான் பேச்சுலராக இருக்கேன். அவனாச்சும் இந்த நவீன் கேரக்டராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கேன், நான் பேச்சுலராக இருக்கேன், தனியாக இருக்கேன் 2 வருஷமாக. அப்படிங்கும்போது அதாவது 100% தனிமையாக இருக்கிறது வந்து 2 வருஷமாக, 18 வருஷமாக வந்து ஒரு பேச்சுலர் வாழ்க்கையை சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அப்போ நமக்கு என்ன மாதிரியான பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருந்திருக்கும், நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய பார்த்துட்டேன். பட் படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அது அழுகிற அளவுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏன்னா அதெல்லாம் இது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த அழுகையெல்லாம் நம்ம தாண்டிடுவோம். அழுகிறது, ஃபீல் பண்ணுறது, உடஞ்சி போய் உட்கார்றது அப்படிங்கிறலாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா மாறி போச்சு. இந்த காலத்தில் இருக்கிற பேச்சுலர் வாழ்க்கைக்கு 90s கிட்டில் கல்யாணம் ஆகாத ஆட்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அழுகிறது, ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறலாம் மறுத்து போன விஷயமா மாறிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அந்த நவீன் கேரக்டர் கிளைமேக்ஸில் தள்ளப்படுறான். அந்த உடஞ்சி போய் அந்த மறுத்து போய் தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது அவனோட உடஞ்சி போய் பேசுகிற ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெரிய அது ரீல்ஸில் கூட வந்துச்சு. அதாவது இவர் நவீன் கிடையாது, அது இந்த டைலாக் சொல்கிறது தப்பு கிடையாது, இந்த படத்தை பார்க்க வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இப்போ இங்கே இருக்க நவீன் கிடையாதுன்னு பேக்கெட் இருக்கிற காசை தூக்கி கீழே போட்டு, இந்த காசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காசு இருந்தால் மட்டும்தான் இந்த நவீனுக்கு மரியாதை, இந்த காசு இருந்தால் மட்டும்தான் அப்பா அப்பாவாக இருப்பார், அம்மா அம்மாவாக இருப்பார், ஒய்ஃபாக இருப்பாங்க, தம்பியாக இருப்பான், தங்கச்சியாக இருப்பா.
இந்த காசு மட்டும் இல்லைன்னா இவனை ஒரு பொருட்டா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு ஒரு டைலாக் ஒன்று வரும். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. மணிகண்டனுக்கு தன்னுடைய ஏதாவது இந்த கதை வந்து பயங்கரமான கதை, உங்களை வாழ்க்கையை திருப்பி போட்டுரும் அப்படின்லாம் கிடையாது. உங்களோட வாழ்க்கையுடைய பக்கங்களை, மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பக்கங்களை அழகாக அழுத்தமாக சொல்லியிருக்குது. அந்த மாற்று திருமணம் செய்யும் போது அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் இந்த படம் அழுத்தமாக சொல்லியிருக்குது. குரு சோமசுந்தரம் அப்படிங்கிற இருக்கால நம்மளுடைய ஆர்டிஸ்ட் இருக்கால, அவர் வந்து ஒரு கேரக்டர், அதாவது இவருடைய மாமா கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாப்புல. ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் அவரும். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு காமிக்கலான ரோலில் நம்ம பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கும். அவர் ரொம்ப சீரியஸான கேரக்டர் நடிப்பார். இல்லை காமிக்கலாக ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாப்புல. ஸோ ஒரு படம் பார்த்துட்டு முடிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி வரணும். ஓகே ரைட்டு, இந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஃபீல் வரணும். இந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வருவோம்னா, மனசளவில் என்ன விஷயத்தை எடுத்துகிட்டு வருவோம்னா, நம்ம லைஃப்பில் வந்து பிடிச்ச விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டு அந்த பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம போடுற மெனக்கடல்கள்னால நம்ம நிறைய வலிகளை சுமந்திருப்போம். அந்த வலிகளை தாண்டி நம்ம எப்படி வந்து மறுத்து போய் சரி வேறு வழி வேணாம், ஏதோ ஒரு கம்பெனி வேலைக்கு போனோம், கடன் அடைச்சோம், நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு எப்போ தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வந்து மணிகண்டன் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அது மனசுக்கு நெருக்கமாக இருக்குது. அது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என் லைஃப்பில் அது நடந்திருக்கு. நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய உடைஞ்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக கனெக்ட் ஆச்சு. அதனால தான் அதை பேசணுன்னே சொல்லி தோணுச்சு. ஏன்னா 5 நாளுக்கு அப்புறமேட்டு உட்காந்து ரிவ்யூ போடுறோம். இது யார் பார்க்க போகிறாங்க என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பார்க்குற 10 பேரில் ஒரு 2 பேருக்கு இது பிடிச்சா போதும், அவ்வளோதான். நான் யூடியூப்பில் வந்த ரீசன் எனக்கு வந்து பெரிய வருமானம் யூடியூப்பில் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணும், எனக்கு இதை பிடிச்சி நான் செஞ்சிட்ருக்கேன். இல்லை எனக்கு நிறைய வலிகள் கிடைச்சிருக்கு, நிறைய கஷ்டங்கள் கிடைச்சிருக்கு, நிறைய விரக்தி எல்லாமே கிடைச்சிருக்கு. பட் ஆனால் பிடிச்சதை செய்கிறேன், அதில் ஒரு திருப்தி இருக்குது. அதை வந்து வேறு யாருமே இங்கே செய்கிறதில்ல. பல பேர் செய்கிறதில்ல. இந்த உலகத்தில் 90% பேர் வந்து பிடிச்சதை செய்கிறதில்ல. ஸோ பிடிச்சதை செய்யும்போது இருக்கிற பெயினை இந்த படம் காட்டியிருக்குது. அதையும் தாண்டி அந்த குடும்பத்துடைய ஆதரவு மட்டும் இருந்தால் அந்த ஒரு நல்ல வாழ்க்கை உங்களால் வாழ்ந்துட முடியும். பிடிக்காத ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தால் கூட உங்கள் குடும்பம் கொடுக்குற சந்தோஷம் உங்களை நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறதா இந்த குடும்பஸ்தன் படம் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். எனக்கு இதான் தோணுச்சுங்க ரிவ்யூ அப்படிங்கிறது. இது ஓரளவுக்கு ரிவ்யூ நீங்கள் நம்புனீங்கன்னா ரிவ்யூ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம், இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. மணிகண்டனுக்கு மறுபடியும் ஒரு வெற்றி படம் கிடைச்சிருக்கிறது. ஒரு பேசப்படுகின்ற ஒரு அற்புதமான படம் கிடைச்சிருக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, நீங்கள் தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.